சென்னையிலிருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய மனுமுறை கண்ட வாசகம், அதிலிருந்து பத்தியாக பார்த்து கொண்டே வருகிறோம். ஊதுபத்தியை போல் மனசுக்குள் வாசனை நெருக்குகிறது, வாசனை பொங்குகிறது அவருடைய தமிழில், அவருடைய ஆன்ம ஞானத்தில் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இந்த மனுமுறை கண்ட வாசகம் என்கின்ற அந்த உரைநடை புத்தகம் எதை பற்றியதுன்னா, மனுநீதி சோழன் அவனுடைய மகன் வீதி விடங்கன் அவரை பற்றிய ஒரு கதை அல்லது நிகழ்வு அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். இன்றைக்கி பார்க்க போகிற பத்தியில் அந்த மகனாக வீதி விடங்கன் இருக்கார் இல்லையா, அவர் போய் தியாகேச பெருமாள் கோயிலுக்கு போகிறதுக்காக அப்பா கிட்ட அனுமதி கேட்குறார். அப்பா யார்? மனுநீதி சோழன், அவருடைய மகன் வீதி விடங்கன் இளவரசன். அந்த இளவரசன் மன்னனிடம் போய் அனுமதி கேட்கிறார். அதற்கு மன்னன் என்ன பதில் சொல்கிறார் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய பத்தி. அதில் என்னன்னா, புண்ணியங்களாக அல்லது நற்செயல்களாக சமூகத்துக்கான சேவைகளாக எதெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பட்டியலை கொடுக்குறார். நிலைத்து நிற்கக்கூடிய அறங்கள்னு நம்மெல்லாம் சொல்கிறோம்ல பல விஷயங்களை, அது எல்லாவற்றையும் தான் வள்ளல் பெருமான் இதில் பட்டியலாக கொடுக்கிறாருங்கிறது. எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய அறங்கள் மட்டும்தான் வாழ்க்கையை செம்மைப்படுத்தும், வாழ்க்கையை உயர்த்தும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை மீண்டும் நிலைநிறுத்துகிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். மனுமுறை கண்ட வாசகம், அதில் வீதி விடங்கனுக்கு மனுநீதி சொல்லுகின்ற பதில், அதை பார்க்கலாமா? புண்ணியம் தேட புத்திரன் தொடங்கினால் தந்தை தடை செய்வானோ? நானே கற்பிக்க வேண்டிய நல்விஷயத்தை நீயே தெரிந்து செய்ய தொடங்குவது நான் பூர்வம் செய்த புண்ணியம் அல்லவோ? பிள்ளை தேடும் புண்ணியம் பிதாவுக்கும் உண்டென்று பெரியோர் சொல்வது பிழைபடாதென்பதை நான் அறியேனோ? நெல் முதலான பயிருக்கு நீர் விடுவோரையும், குருடர்க்கு கோல் கொடுப்போரையும், இரவில் வந்தவர்க்கு இடம் கொடுப்போரையும், அஞ்சி வந்து அடுத்தவர்க்கு அபயம் கொடுப்போரையும், தாகம் கொண்டோர்க்கு தண்ணீர் கொடுப்போரையும், பசி கொண்டு பரிதவிப்போர்க்கு அன்னம் கொடுப்போரையும், சேற்றில் விழுந்து திகைக்கின்றோர்க்கு கை கொடுப்போரையும், ஆற்று வெள்ளத்தில் அகப்பட்டோரை கரையேற்றுவோரையும், சத்திரம் கட்டி தர்மம் செய்வோரையும் தடுத்தாலும் குரு தரிசனம், சிவஞானி தரிசனம், சிவ தரிசனம் செய்வோரை ஒரு காலம் தடுக்கப்படாது. ஆதலால் புத்திரனே, உனக்கு வேண்டிய சிறப்புகளுடன் சுகமாக போய் ஆண்டவரை தரிசனம் செய்து சிவஞானமும் தீர்க்காயிலும் பெற்று வருவாய் என்று கட்டளையிட்டார். இந்த பத்தியில 8 வகையான புண்ணியங்களை சொல்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். இந்த மாதிரியெல்லாம் வருபவர்களுக்கு உதவி செய்வதுதான் உண்மையிலேயே மக்கள் சேவை என்று சொல்லித் தருகிறார். அதை தவிர இதையெல்லாம் தடுப்பதை செய்தால் எப்படிப்பட்ட பாவம் வந்து சேருமோ அதே மாதிரி தான் சிவ தரிசனம், சிவஞான தரிசனம் செய்பவரை தடுப்பதும். எனவே நீ சென்று வா என்று இளவரசனை ஆற்றுப்படுத்துகின்ற மனுநீதி சோழனின் கதைதான் இந்த மனுமுறை கண்ட வாசகம். அதில் எப்படி ஆரம்பித்து எப்படி நிறைவு செய்கிறார், அப்படி போயிட்டே இருக்கு பாருங்க அந்த பத்தி. அந்த தமிழ், அதுதான் வள்ளல் பெருமானிடம் வியக்கக்கூடியது. அமுத சுரபி அப்படின்னா நம்ம எங்கேயோ இருக்குது அப்படின்னு நம்ம கதைகளில் வாசிச்சிருக்கோம். உண்மையிலேயே வள்ளல் பெருமான் தான் தமிழுக்கு கிடைத்திருக்கின்ற அமுத சுரபி. அப்படி கொட்டி கொடுக்கிறார், எல்லாவற்றையும் எல்லோருக்குமாக கொடுக்கிறார். எல்லோரும் அருந்துங்கள், எல்லோரும் உண்ணுங்கள், எல்லோரும் பெற்றுக்கொள்ளுங்கள். அதன் மூலம் உங்களுக்குள் ஒரு அமுதத்தை உருவாக்கி கொள்ளுங்கள், அமுத குளத்தை உருவாக்கி கொள்ளுங்கள், அமுத சுரபியை உருவாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த பெருந்தன்மை, அதைத்தான் வியக்க தோன்றுகிறது. திரும்பவும் இந்த பத்தியில் வந்து சேரலாம், பயணிக்கலாமா? புண்ணியம் தேட புத்திரன் தொடங்கினால் தந்தை தடை செய்வானோ? நானே கற்பிக்க வேண்டிய நல்விஷயத்தை நீயே தெரிந்து செய்ய தொடங்குவது நான் பூர்வம் செய்த புண்ணியம் அல்லவோ? எதெல்லாம் வாழ்க்கைக்கு ஊன்றுகோலாக இருக்கும், எதெல்லாம் வாழ்க்கைக்கு நெம்புகோலாக இருக்கும்னு ஒரு தந்தையும் தாயும் தான் தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லித் தருவார்கள், ஆற்றுப்படுத்துவார்கள், வழிகாட்டுவார்கள், கூட கைப்பிடித்து நடந்து செல்வார்கள். ஆனால் அப்படி செய்வதற்கு பதிலாக நீயே ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு செய்யும் போது அதை நான் தடை செய்வேனோ அப்படின்னு மாமன்னன் கேட்கிறார் இளவரசனிடம். அடுத்தது, பிள்ளை தேடும் புண்ணியம் பிதாவுக்கும் உண்டென்று பெரியோர் சொல்வது பிழைபடாதென்பதை நான் அறியேனோ? அதாவது பிள்ளை போய் ஒரு நற்காரியம் செய்தால் அதில் தந்தைக்கும் பங்குண்டு தாய்க்கும் பங்குண்டுன்னு பெரியவர்கள் சொல்கிறாங்களே, அது எனக்கு தெரியாதா? அப்படின்னா அந்த மகன், அந்த இளவரசன் செய்கின்ற செயல் எதனை ஒத்தது அப்படின்னு அடுத்தது சொல்ல ஆரம்பிக்கிறார். 8 வகையான நற்செயல்களை பட்டியலிடுகிறார் வள்ளல் பெருமான்.
ஒவ்வொன்றா பாருங்க. நெல் முதலான பயிருக்கு நீர் விடுவோரையும் குருடருக்கு கோல் கொடுப்போரையும். வயலுக்கு தண்ணி பாய்ச்சினா அதை யாராவது போய் தடுப்பாங்களா? இல்லை. ஏன்னா வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது என்பது நமக்கு உணவு பெறுவதற்காக. அங்கே விளைகின்ற நெல் விளைச்சலோ பயிர் விளைச்சலோ தன்னைத்தானே சாப்பிடுமான்னு இல்லை. அது நம்முடைய வயிற்று பசியை தீர்ப்பதற்காகத்தானே அங்கே விளைகிறது. அப்படின்னா அந்த வயலுக்கு நீர் பாய்ச்சுவது என்பது சமூகத்துக்கானது தானே, சமூகத்துக்கான நற்செயல். அதைத்தான் அவர் சொல்கிறார். அப்படி ஒவ்வொன்றா 8 நிலைகளை சொல்றார் பாருங்க. குருடருக்கு கோல் கொடுப்போரையும், இரவில் வந்தவர்க்கு இடம் கொடுப்போரையும், அஞ்சி வந்து அடுத்தவர்க்கு அபயம் கொடுப்போரையும். இது ஒவ்வொன்றுமே மிக உச்சபட்சமான துயரச் சூழல். அப்படிப்பட்ட துயரச் சூழலில் இருக்கின்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதை யாராவது தடுப்பார்களா? அப்படிப்பட்ட கொடூர மனம் யாருக்காவது இருக்குமா? ஒருவர் கண்ணொளி இல்லாமல் தட்டு தடுமாறி நிற்கும்போது அவருக்கு அபயம் கொடுத்து, கை கொடுத்து, அல்லது ஒரு கோல் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்பது மனித இயல்பு தானே. அதை செய்யாமல் இருப்பது தானே மனித இயல்புக்கு அப்பாற்பட்டது என்று கேட்கிறார். அப்புறம் இரவில் யாராவது, அந்த காலத்துலலாம் ஹோட்டல் கிடையாது, தங்குவதற்கான இடம் கிடையாது. இரவில் எங்கே போய் எப்படி வழி தேடுவதுங்கிற தயக்கம் இருக்கும், பரிதவிப்பு இருக்கும். அந்த மாதிரி வருகின்றவர்களுக்கு அபயம் கொடுப்பதும் தவறா அப்படின்னு கேட்கிறார். தாகம் கொண்டோர்க்கு தண்ணீர் கொடுப்போரையும், பசி கொண்டு பரிதவிப்போர்க்கு அன்னம் கொடுப்போரையும். இது ரெண்டும் தான் நம்முடைய வள்ளல் பெருமானின் அடையாளம். 20 நூற்றாண்டுகளாக சொல்லப்பட்ட ஆன்மீகம் எல்லாவற்றையும் புறம் தள்ளி மக்களுடைய தாகத்தையும் மக்களுடைய பசியையும் தீர்ப்பதுதான் உண்மையிலேயே முதல் ஆன்மீகம். அதுதான் ஆன்மீகத்தின் முதல் அடையாளம். அதை தவிர வேறு எதை செய்தாலும் எல்லாமே அடையாளங்கள் மட்டும்தானே தவிர அதில் ஆன்மீகத்துக்கு ஊசி அளவு கூட இடம் இருக்காது என்பதை ஆணித்தரமாக சொல்லித் தருகிறார், செய்தும் காட்டினார் நம்முடைய வள்ளல் பெருமான். அந்த வடலூர் என்கின்ற அமுத சுரபி பசியோடு வருகின்ற எல்லோருக்குமான பசியாற்றுவித்தல் என்கின்ற சேவையை செய்கிறது காலம் காலமாக என்னும்போது அப்படிப்பட்ட ஆன்மீகத்தை தான் நாம் செய்தாக வேண்டும். உதவி கேட்டு வருபவர்களுக்கு உதவி செய்வதல்ல ஆன்மீகம், தடுமாறி நிற்பவர்களுக்கு கேட்காமலே உதவி செய்வதுதான் ஆன்மீகம் என்று வள்ளல் பெருமான் நிரூபித்திருக்கிறார். சேற்றில் விழுந்து திகைக்கின்றோர்க்கு கை கொடுப்போரையும், ஆற்று வெள்ளத்தில் அகப்பட்டோரை கரையேற்றுவோரையும், சத்திரம் கட்டி தர்மம் செய்வோரையும் தடுத்தாலும், இந்த 8 விஷயத்தை செய்கிறவங்களை தடுக்கவே கூடாது. அது தடுத்தால் பாதகம். அப்படி தடுத்தாலும் கூட இந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு இன்னொரு விஷயத்தை சொல்கிறார், இன்னொரு செயலை சொல்கிறார், இன்னொரு கருத்தியலை சொல்கிறார். அது என்னங்கிறத பாருங்க. குரு தரிசனம், சிவஞானி தரிசனம், சிவ தரிசனம் செய்வோரை ஒரு காலம் தடுக்கப்படாது. அதுதான் உண்மையிலேயே மனசுக்கான ஆதுரம். மனசு குழம்பி போய் மனசு சுக்குநூறாக உடைந்திருக்கும் போது யாராவது ஒரு பெரியவர் மனசை ஆறுதல் படுத்துவதைப் போல், உடைந்திருக்கின்ற மனசை ஒட்ட வைப்பதைப் போல் சில நல்ல வார்த்தைகள் சொன்னால் அதுதான் உண்மையிலேயே ஆன்மீகத்தின் வெளிச்சம். உடைந்திருக்கின்ற மனசுக்கு ஒட்டுகின்ற வார்த்தைகள் தான் உண்மையான ஆன்மீகம் என்பதை நம்முடைய வள்ளல் பெருமான் இந்த வரியில் நிறுவுகிறார். அதனால் சிவ தரிசனம், சிவஞான தரிசனத்தை, குரு தரிசனத்தை நான் தடுக்க மாட்டேன், நீ சென்று வா மகனே என்று மகனை ஆற்றுப்படுத்துகிறார், நிறைவு செய்கிறார். பாருங்கள் வள்ளல் பெருமான். ஆதலால் புத்திரனே, உனக்கு வேண்டிய சிறப்புகளுடன் சுகமாக போய் ஆண்டவரை தரிசனம் செய்து சிவஞானமும் தீர்காயுளும் பெற்று வருவாய் என்று கட்டளையிட்டார். அதனால் நீ போய் உன் மனம் விரும்பியபடி தரிசனம் செய்து வா என்று கட்டளையிட்டார். வீதி விடங்கன் எங்கே போகிறார்? தியாகேஸ்வரரை தரிசிக்கப் போகிறார். ஆனால் நம்முடைய சிதம்பரத்தில் இருக்கின்ற திருக்கோயிலில் உள்ளே விடமாட்டோம் என்று வைதிகர்கள் நம்முடைய வள்ளல் பெருமானை தடுத்தார்கள் அல்லவா? அப்படி தடுத்ததனால்தான் அதற்கு சமமாக வடலூரில் ஒரு பெருவெளியை உண்டாக்குகிறேன் என்று வள்ளல் பெருமான் உருவாக்கினார். அப்படி உருவாக்கியதால் தான் இன்றளவும் சிதம்பரம் என்கின்ற அந்த பெருவெளிக்கு சமமாக வடலூர் என்கின்ற பெருவெளி பேசப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. அதனால் எங்கே பெருவெளி தோன்ற வேண்டுமோ அங்கே மனசு இருக்க வேண்டும். அந்த மனசில் காருண்யமும் கண்ணியமும் பேரன்பும் பெரும் பாசமும் நிறைந்திருக்க வேண்டும். அப்படி நிறைத்து வைத்து கொள்வதுதான் உண்மையிலேயே அமுத சுரபி என்று இந்த பத்தியின் மூலமாக நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லித் தருகிறார். நம்முடைய ஒவ்வொருவருடைய மனசும் அமுத சுரபியாகட்டும், அதில் அன்பும் பாசமும் நிரம்பி வழியட்டும், அதன் மூலம் சமூகம் செழிக்கட்டும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.